அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். ஆனால் மகிமையின் மேல் மகிமை அடைவதில்லை. ஏனென்றால் மகிமையில் இருந்தால் மட்டுமே மகிமையின் மேல் மகிமை அடைய முடியும். மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல் இன்றைக்கு அநேக விதமான முக்காடு சிலர்கள் முகத்தை மூடியிருக்கிறது. முக்கியமாய் வேதத்துள்ள வார்த்தையை புரியாதபடி மனதை கடினப்படுத்துகிற முக்காடு இருப்பதால் மகிமையை அடைய முடியவில்லை. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. எனவே இன்றைக்கு நாம் விடுதலை பெற வேண்டியது விபிச்சாரம், அசுத்தம், விரோதங்கள், கோபங்கள், சண்டைகள் போன்றவைகள் மாத்திரமல்லாமல் வேதத்தை வாசிக்கும் பொழுது மனதை கடினப்படுத்தாதபடி கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். அப்பொழுது நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல் கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையில் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் படுகிறோம். ஆமென்.